ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு பிஜிஎம் வியூவர்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் திருப்பதி கிளம்பிட்டுருக்கோம். அந்த விலாக் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் நாங்கள் பஸ் ஏறினோம். அங்கேருந்து காலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் திருத்தணி தாண்டி ஸ்டாண்டிங் போட்டாங்க டீ ஸ்டாப்பில். அப்பாவும் பையனும் சேர்ந்து டீ காஃபி குடிச்சிட்ருக்காங்க. நீ காஃபி கேட்டியாடா? நீ உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அதுக்கப்புறம் ஒரு 9:30 அந்த மாதிரி டைமில் கீழ் திருப்பதியில் நாங்கள் ரீச் ஆகிடும். ரீச் ஆன உடனே கீழே ஃப்ரீ டோக்கன் நாங்கள் டோக்கன் எதுவுமே இல்லை எங்ககிட்ட. சரி, ஃப்ரீ டோக்கனே கீழே போடுறாங்க சொன்னாங்க. அங்கே போடலாம் பார்த்தா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. 4 மணிக்கு தான் ஓப்பன் சொன்னாங்க. மார்னிங் 4 மணிக்கு தான் ஓப்பன் சொன்னாங்க. அதால் சரி வேண்டாம், மேலேயே கொஞ்சம் காலியாக இருக்குது ஃப்ரீயில் அப்படின்னு சொன்னாங்க. அதால் மேலேயே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு டோக்கன் போடாத உடனே மேல் திருப்பதிக்கு பஸ்ஸு ஏறிட்டோம். அந்த பஸ்ஸும் ரொம்ப காலியாக இருந்தது. ஒரு 5 பேர் தான் நாங்கள் உட்காந்துட்டோம். நைட் டைம்னால கொஞ்சம் காலியாக இருந்தது. அதுக்கப்புறம் செக்கிங்லாம் வந்தது. பேக் செக்கிங் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சது. நைட் டைமில் ரொம்ப சூப்பராக இருந்தது. மேலேருந்து குட்டி குட்டியாக லைட்டு அழகாக இருந்தது. நைட் டைமில் அதிகமாக ட்ராவல் பண்ணதில்லை. நாங்கள் வருஷம் போவோம். புரட்டாசி மாதம்னா இந்த வாட்டி ஃபேமிலியோடு போக முடியல. அதால தான் தனியாக போகிறோம். அப்புறம் 10:30 மணிக்கு நாங்கள் அங்கே ரீச் ஆனி இறங்குனோன்னே ரொம்ப குளிர் தாங்கவே முடியல. நார்மல் டைமே ரொம்ப குளிராக இருக்கும். இப்போ ரொம்ப குளிராக இருந்தது. நிற்கவே முடியல. ரொம்ப பல்லெல்லாம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி ஃப்ரீலேயே போய் நைட்லேயே உட்காந்துடலாம், குடோனில் போட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா வெளியே எங்கேயும் படுக்க முடியாது. நாங்கள் ரூமும் புக் பண்ணலை. அதான் சரி இறங்குனோடனே நாங்கள் ஜீப்பு பேசினோம். ஒரு ஆள் ஃப்ரீயில் எடுத்துகிட்டு போய் விடணும்னா ரொம்ப தூரம் போகணும். அதனால தான் ஜீப் பேசி நாங்கள் போயிட்டோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்டாங்க. எப்போவுமே 20 ரூபா தான் கேட்பாங்க. ஜீப்பில் போனோன்னே ஃப்ரீ டோக்கனில் விட்டாங்க. ஃப்ரீ டோக்கனில் விட்டோன்னே அங்கே ரொம்ப காலியாக இருந்தது. ரொம்ப நேரம் கழித்து தான் பேகு லக்கேஜ்லாம் வாங்குவாங்க பார்த்தோம். நாங்கள் இறங்கி ஃப்ரீ டோக்கனில் நடந்து போனோம். எல்லாருமே ஓடிட்டுருந்தாங்க. க்யூலாம் ரொம்ப காலியாக தான் இருந்தது. ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இல்லை. நேராக போயிட்டோன்னா ஃபோனு, பேகு, லக்கேஜ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிட்டு அங்கேயே ஒரு டோக்கன் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்தோன்னே குடோனில் போட்டாங்க எங்களை. குடோனில் போட்டு அங்கேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க 3:00 ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு 12 மணிக்கு அந்த மாதிரி குடோனில் போனோம். 3:00 ஓப்பன் பண்ணி விட்டோன்னா 4:30 மணிக்கெலாம் நாங்கள் பார்த்து வெளியவே வந்துட்டோம். வந்து லட்டெல்லாம் வாங்கிட்டு பேகு, ஃபோனு எல்லா லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது எங்களால். அதுக்குள்ளேயே 6 மணி ஆகிடுச்சு நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயும். ஃப்ரீயாக தான் இருந்தது. போயிட்டே இருந்தது க்யூ. அதால் எதுவுமே தெரியல. கரெக்டாக நாங்கள் ஒரு 1 ஹவரில் பார்த்து முடிச்சிட்டோம் சாமியை. நாங்கள் இந்த மாதிரி பார்ப்போம்னு நினச்சே பார்க்கல. ரொம்ப லேட் ஆகும், குடோன்லாம் போட்டுருவாங்க அப்படி தான் நினச்சி போனோம். ஆனால் 3:30க்கெலாம் திறந்துவிட்டு 4:30க்கெலாம் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். என் பையன் அதுக்கிட்டே எதனா வாங்கி கொடுங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. டாய்ஸுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸே இருக்கும். அது ஃபுல்லாக கடைலாம் நிறைய க்ளோஸாக இருந்தது. சரி, இந்த வெளியவே கொஞ்சம் நிறைய கடை இருந்தது. அந்த கடையிலே வாங்கிக்கலாம் பார்த்தோம். இங்கே இருக்க டாய்ஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே 80 ரூபீஸ் தான் சொல்கிறாங்க. நம்ம சென்னையில் அந்த மாதிரி வாங்கினா எப்படியும் 100 ரூபீஸு 150 இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே 80. இந்த பொம்மை, ஜீப்பு, இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ஸ் ஐட்டம், பெயிண்டிங்கு, பேட்டு எல்லாமே சேர்த்து 80 ரூபீஸ் தான் சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு டாய்ஸ் எடுத்தால் 80 ரூபீஸ் தான். ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. அதால் அவனுக்கு வேணுன்ற டாய்ஸே எடுக்க சொன்னோம். அவன் 2 இல்லை 3 எடுத்துக்கிட்டான். சரி, ஓகே, ஃபைன் விட்டுட்டோம் நாங்கள். 80 ரூபீஸ் தானே அப்படின்னு. காட்டுங்க, எது எது எடுத்தீங்க? போதுமா?
ஓகே. நாங்கள் எப்போவுமே ஃபேமிலியோடு வருவோம். ஒரு 20 பேர் 25 பேர் வருவோம். இந்த வருஷம் தான் அது மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அதால தான் நாங்கள் 3 பேர் வந்தோம். வந்தாலே சாமி பார்த்து முடிச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்குமே நாங்கள் ஷாப்பிங்க்காக எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடுவோம். ரூமில் போய் பேக்லாம் வச்சுட்டு 3 டேஸ் இருப்போம். திருப்பதி வந்தாலே 3 டேஸ் இருப்போம். இந்த வாட்டி தான் யாரும் வர முடியல. வந்துட்டு பேக்லாம் வச்சுட்டு ஷாப்பிங் அப்படி சுற்றுவோம். என்னென்ன வாங்கணுமோ இப்போ நாங்கள் ஒரு 4:30 மணி வந்ததால் ஷாப்பிங் கடையே இல்லை, நிறைய க்ளோஸாக இருந்தது. எனக்கு மட்டும் வளையல் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். ஒரு செட்டு 4 வளையல் அந்த மாதிரி ரூ. 100 தான் இங்கே கொடுப்பாங்க. நல்லாவும் இருக்கும். எப்போ வந்தாலும் ஒரு செட்டு டசன் வளையல் வாங்கிட்டு போயிடுவோம். அதுதான் வளையல் பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சரி சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருந்தோம். குளத்த பார்த்தோன்னா ஆசையாக இருந்தது. எப்போவுமே குளிச்சுட்டு போவோம் இங்கே. இந்த வாட்டி குடோனில் போட்டதால் சரி சாமி பார்த்துட்டு வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். சரி சாப்பிட போகலான்னு சொன்னோம். 8:00 தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரி காலைல டிஃபன் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் க்யூவில் நின்னோம். க்யூ ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் போனோன்னா பொங்கல் தான் போட்டாங்க. காலைல சுட சுட பொங்கல் சூப்பராக இருந்தது. பொங்கல், சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் பஸ் ஏறிட்டோம். வெயிட்டிங். சாம்பார் வெயிட்டிங்கா? வந்துச்சு சாம்பார். சாப்பிட்டு முடிச்சோடனே கீழ் திருப்பதிக்கு பஸ் ஏறிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிஜிஎம் வியூவர்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய்.